மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு எம்பிகள் வந்து நாகரிகமற்றவர்கள், நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த யுத்தத்தை ஒன்றிய அரசு தமிழக மக்கள் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்குன்னே சொல்லல. நானும் திருப்பி அதான் கேட்கிறேன். கல்வி உரிமை சட்டத்துல மும்மொழி கொள்கைன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? எந்த மொழியை வேணாலும் நீங்க கத்துக்குங்க அப்படின்னு நானும் தானே சொல்றேன். 3 மொழின்னு தான் நானும் சொன்னேன். நான் இந்த மொழியை நான் சொல்லலையே. தமிழ் ஆங்கிலம் மட்டும் படிச்சா பிற மாநிலங்கள்ல போக முடியாது. குறிப்பா எந்த மாநிலத்துக்கு நான் போலான்னு சொல்றீங்க? குஜராத்லாம் நீங்க வரவே தாராளமாக குஜராத்தி டீச்சர் எனக்கு கொடுத்துருங்க, நாளைக்கு கத்துக்கலாம். நிதி ஒதுக்கி குஜராத்தி டீச்சர் இருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க சார். நான் கேட்கறது கல்வி உரிமை சட்டத்தின் கீழே 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க எப்படி தேசிய கல்விக் கொள்கையில் இது ஒண்ணுதான் பிரச்சனையா? வேற பிரச்சனையே இல்லையா? இந்த ஒரு காரணத்துக்காகவா தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்போம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல சொல்றாங்க? தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஆபத்தால கூறுகளை பேசாமலேயே நீங்க எதையாவது ஒன்று விவாதிங்கன்னு அவங்க ஒரு விவாத பொருளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாம 2 பேரும் விவாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அது எப்படிங்க நியாயம்? மாநில அரசு இந்த இருமொழி கொள்கையில அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதாவது அறிவியல் பூர்வமா அணுகுங்க. ஹிந்தி படிச்சா அறிவு வளரும், மாநிலம் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல சார். அப்ப மத்த மொழி படிச்சா வளராதா? அறிவியல் பூர்வமா சொல்லுங்க. ஹிந்தியில இந்த சொற்கள்லாம் இருக்கு, இதுதான் அறிவியல் சம்பந்தப்பட்ட சொற்கள், அதனால இதை கத்துக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது அறிவுபூர்வமா பேசணும் சார். திமுக அரசு மத்திய அரசு கிட்ட போகும்போது நாங்க இதை ஒப்புதலுக்கு எடுத்துக்கிறோம், நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லிப்பீங்க. அப்படி பேசுனாங்க நீங்களே சொன்னீங்கன்னா 100 முறை சொன்னா அது உண்மையாயிருமா? தமிழ் எம்பிகள்லாம் நாகரிகமற்றவர்கள், நேர்மையற்றவர்கள் சொல்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி எடுத்து அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை காட்டுதுன்றது தான். நாகரிகமற்றவர்னா எந்த வகையில? இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார், நல்லா இருக்கேன் சார். கடந்த 1 மாத காலமாக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய போர்னே கூட சொல்லலாம். அவங்க மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நாங்க நிதி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாநில அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கு அந்த மும்மொழி கொள்கையே தேவையில்லை, மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இது ஒரு மிகப்பெரிய போராவே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேற்று என்ன செஞ்சிருக்காங்க மத்திய அரசோடைய மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு எம்பிகள் நாகரிகமற்றவர்கள், நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்? இது முதல்ல ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான போர் இல்லை. இந்த யுத்தத்தை ஒன்றிய அரசு தமிழக மக்கள் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு செய்கிற துரோகம். இது 2 கட்சிகளுக்கு இடையில, அது 2 அரசுகளுக்கு இடையில அப்படி அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இறையாண்மை, இறுதி இறையாண்மை அப்படின்னு சொன்னா அது இறுதி இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது. நீங்க இறையாண்மைக்கு வெளிநாட்டு உறவோடு தொடர்பு படுத்தி இறையாண்மையோட பொருளை பார்த்தீங்கன்னா, பிற நாட்டினர் நம் நாட்டுக்கு என்ன கொள்கைன்னு சொல்ல முடியாது. நம்ம நாட்டுக்கு என்ன கொள்கைன்னு நாம வகுத்துப்போம். அது பிற நாடோடு சம்பந்தப்பட்டது. உள்நாட்டுல இறையாண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இறையாண்மை, இறுதி இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது. மக்கள் தங்களோட வாக்குச்சீட்டின் வாயிலாக மாநில அரசை தேர்ந்தெடுக்கும் பொழுது மாநில அரசுக்கு இறையாண்மை தர்றாங்க. ஒன்றிய அரசை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒன்றிய அரசுக்கு இறையாண்மை கொடுக்குறாங்க. அப்படித்தான் தன் பிரதிநிதிகள் மூலமாக அரசுக்கு இறையாண்மை கிடைக்குது. மக்களிடமிருந்து வாங்கிய வரி பணம் அதை பகிர்ந்து கொடுக்கணும். அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒன்றிய அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? அடிப்படை கேள்வி. நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க மக்களவையில். சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழே இவ்வளவு நிதி நாங்கள் ஒதுக்கி இருக்கோம், மாநிலங்களுக்கு இவ்வளவு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாங்குறாங்க. அப்படி ஒப்புதல் வாங்கும் பொழுது இன்னொரு திட்டத்தை ஏற்றால் தான் நாங்கள் இங்க நிதி கொடுப்போம் நாடாளுமன்றத்தில் சொல்லலை. இப்போ நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு திட்டத்தை சொல்லி அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நான் இந்த திட்டத்துக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது நாடாளுமன்ற நடைமுறையை மீறுவது அல்லவா? அது நாடாளுமன்றத்தை அவமானப்படுத்துற செயல் இல்லையா? ஸோ அப்படி ஒரு செயலை ஒன்றிய அரசு செஞ்சிட்டு இருக்கு. இந்த சமகர சிக்ஷா அப்படின்னு சொல்றது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி. 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா வகுப்புக்கும் சேர்த்து தொடக்கப்பள்ளி, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி, ஆசிரியர் பயிற்சி, இதுக்கெல்லாம் சேர்ந்துட்டு தான் இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி நிதி. இப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கல்வியை அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்கீங்க.
அரசமைப்பு சட்டத்தின் கூறு 21(a). இப்ப கல்வி அடிப்படை உரிமைனா யார் கல்வியை கொடுக்கணும்? அரசு கொடுக்கணும். சிறுபான்மையினருக்கு தர வேண்டிய கல்வி உதவித்தொகையை நிறுத்தினாங்க. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 10ஆம் வகுப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தர வேண்டிய கல்வி உதவித்தொகை நிறுத்தினாங்க. ஏன் நிறுத்துறாங்கன்னு கேட்டா, நாங்க கல்வி உரிமை சட்டம் இயற்றி கல்வியை கட்டணம் இல்லாம கொடுத்துட்டு இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு நாங்க வந்து உதவித்தொகை கொடுக்கணும்னு. உள்ளபடியே அந்த உதவித்தொகை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஊக்கப்படுத்துவதற்காக, கட்டணத்திற்காக அல்ல. அது நிறுத்தினாங்க. அப்ப நிறுத்தும் போது அவங்க சொன்ன காரணம், கல்வியை நாங்க தான் கொடுக்குறோம்ல, கட்டணம் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வரைக்கும் அடிப்படை உரிமையாக அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிற அந்த கல்வி உரிமை, அதை நடைமுறைப்படுத்துகிற ஒன்றிய அரசு இயற்றிய சட்டம், அதன் அடிப்படையில் பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் இருக்காங்களே தமிழ்நாட்டில், அவங்களுக்கு தர வேண்டிய நிதியும் உள்ளடக்கியது தான் அந்த சமகர சிக்ஷா நிதி. மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்குன்னே சொல்லல. நானும் திருப்பி அதான் கேட்கிறேன். 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கல்வி உரிமை சட்டம்னு எழுதி அதன் அடிப்படையில் தானே சேர்க்குறீங்க மாணவர்களை. கல்வி உரிமை சட்டத்தில் மும்மொழி கொள்கைன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? எந்த மொழியை வேணாலும் நீங்க கத்துக்குங்க அப்படின்னு நானும் தானே சொல்றேன். 3 மொழின்னு தான் நானும் சொன்னேன். நான் இந்த மொழியை நான் சொல்லலையே. கல்வி உரிமை சட்டத்துல 3 மொழி நான் படிக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறேன். அப்படி எதுவும் எழுதி வைக்கல இல்லையா? அப்ப நான் கேட்கறது, கல்வி உரிமை சட்டத்தின் கீழே 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தை கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க எப்படி 3ஆம் மொழி, எந்த சட்டத்தின் படி 3ஆம் மொழி நான் படிக்கணும்னு சொல்றீங்க? எந்த சட்டம் சொல்லுது நாட்டுல? நீங்க வந்து தமிழ் ஆங்கிலம் மட்டும் படிச்சா பிற மாநிலங்கள்ல போக முடியாது. குறிப்பா வந்து எந்த மாநிலத்துக்கு நான் போகலான்னு சொல்றீங்க? குஜராத்லாம் நீங்க வரவே தாராளமாக. குஜராத்தி டீச்சர் எனக்கு கொடுத்துருங்க, நாளைக்கு கத்துக்கலாம். நிதி ஒதுக்கி குஜராத்தி டீச்சர் இருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க சார். மராத்தி டீச்சர் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. நீங்க 2019 2020 ஒன்றிய பட்ஜெட்ல 50 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. அந்த 50 கோடி ரூபாயில என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி ஆசிரியரை நியமிப்பதற்கு, உருது பேசும் மக்கள் இருந்தால் குறைந்தபட்சம் 25% மக்கள் தொகையில இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உருது கற்றுக் கொடுக்கிறது. பிறமொழி பேசக்கூடியவர்கள் கேட்டால், டிமாண்ட் இருந்தா, அப்ப பிறமொழிக்காரர்களுக்கு கேட்டா கொடுப்பீங்க. உருதுனா 25% இருந்தாதான் கொடுப்பீங்க. இதுக்கு 2 கண்டிஷன் இருக்கா? ஆனா ஹிந்திக்கு என்ன கிடையாது? கண்டிஷன் இல்ல. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எந்த மொழியை திணிக்கல, எந்த மொழியை நாங்க திணிக்கல. நீங்க எந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் நான் இதை கேட்கிறேன். இதுல 3த்துல இதுக்கு என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். 2019 2020 நிதிநிலை அறிக்கையில 50 கோடி ரூபாய் ஒதுக்கி நீங்க என்ன சொல்றீங்க? இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி ஆசிரியரை நியமிக்க, உருது ஆசிரியர் நியமிக்கணும்னா எவ்வளவு டீச்சர் எவ்வளவு இருக்கணும்? 25% தான் இருக்கணும். 25% குறைந்தபட்சம் இருக்கணும். அப்பதான் என்ன கொடுப்பீங்க? உருது ஆசிரியர் கொடுப்பீங்க. அப்போ 25% குறைவாக இருந்தா, அந்த குழந்தைக்கு உருது தாய்மொழியா இருந்தா அந்த தாய்மொழியை மறுக்கிறது நியாயமா? அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க. சரி. 3ஆவதாக, இந்தி இல்லாத பிற மொழிகளுக்கு ஆசிரியர் கேட்டால் கொடுப்போம்ன்றீங்க, டிமாண்ட் இருந்தா கொடுப்போம் அப்படின்றீங்க. அதுவும் அப்புறம் எப்படி நீங்க மொழிகளை சமமாக பாக்குறீங்கன்னு எங்க இருக்கீங்க? அதுக்கு அடுத்த ஆண்டு கூடுதலாக பணம் ஒதுக்குறாங்க, அடுத்த நிதியாண்டுல. ஆனால் மொத்தத்துல 2 நிதியாண்டுக்கு இடையில கழித்த பிறகு பார்த்தா 12 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பிற மொழி ஆசிரியர்கள் இதுவரைக்கும் நியமிக்கப்பட்டதே கிடையாது. 1. 2வது, உத்தரப்பிரதேஷ், பீகார், இங்கெல்லாம் இந்தி பெல்ட்னு இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நான் பீகாருக்கு போனதுனால சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை ஹிந்தி பெல்ட் இது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. எங்க மொழி, எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கே, உங்களுக்கு தெரியுமா? எங்க மொழியில சினிமா இருக்கு, அந்த சினிமா நீங்க பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. ராம் சரித்த மனாஸ்னு துளசிதாஸ் எந்த மொழியில எழுதினாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. திருப்பி ஆவாதி மொழியில எழுதினாரு. போஜ்புரின்னு மொழி, இதெல்லாம் வந்து பழமையான மொழி, செழுமையான இலக்கியம் இருக்கிற மொழி. இதுதான் எங்களுடைய தாய்மொழி, இதுதான் நாங்க இதுதான் எங்க மாநில மொழி. இது எப்போ இந்தி மாநிலம் ஆச்சுன்னு கேட்கிறாங்க. இது எங்க மாநிலம் இந்தி மாநிலம் கிடையாது. இப்ப இந்த அளவுக்கு தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க விவரம் தெரியாம இருக்கிறீங்க அப்படின்னு நாங்க வருத்தப்படுறோம்ன்றாங்க. அதாவது வட இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் யார் சாப்பிட்டுட்டாங்க? இந்தி சாப்பிட்டாங்க. அப்போ உத்தரப்பிரதேஷ் மக்கள் ஆவாதி மொழி பேசுறாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. போனதுனாலதான் தெரிய வந்துச்சு, இல்லைன்னா தெரிய போறதே இல்லை எனக்கு. பீகாரி மக்கள் பீகாரி மொழி பேசுறாங்க, போஜ்புரி மொழி பேசுறாங்க, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. போனதுனால தான் தெரிய வந்தது. அதுபோல நாளைக்கு தமிழ்நாடு இந்தி பெல்ட் ஆகணும் அப்படின்னா, தமிழர்கள் ஒரு காலத்தில் இந்தி பேசினார்கள், தமிழ் பேசினார்கள் அப்படின்றது கூட தமிழர்கள் மறந்து போகிற வரைக்கும் நீங்க வந்து ஒரு மொழியை நான் வந்து எதை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு கடையில பல பொருட்களை வச்சிருவேன். இட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஆனா அதுக்கு வேலை இருக்கும். அப்ப அந்த வேலை இருந்தா தானே நான் வாங்க முடியும். அந்த வேலை இல்லைன்னா
நான் வாங்க முடியாது, அந்த அந்த பணம் இல்லைன்னா. அதே போல நீங்க இந்திய ஆசிரியர் தவிர வேற எந்த ஆசிரியரும் கொடுக்கலன்னா நீங்க எந்த மொழியை வேணாலும் கத்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எந்த மொழியை கத்துக்கிறது? நீங்க கொடுக்குற ஆசிரியர் தான் நான் கத்துக்க முடியும் இல்லையா? அப்போ நீங்க ஒரு மொழிக்கு ஆசிரியரை கொடுத்துட்டு நீ எந்த மொழி வேணாலும் கத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா எப்படி? அது ஒரு ஏமாற்று வேலை தானே. இந்த 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 விவாதத்தை மட்டும் நடத்துறீங்களே. தேசிய கல்விக் கொள்கையில் இது ஒண்ணுதான் பிரச்சனையா? வேற பிரச்சனையே இல்லையா? இந்த ஒரு காரணத்துக்காகவா தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்போம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல சொல்றாங்க? இந்த ஒரு காரணத்துக்காகவா, இந்த மும்மொழி கொள்கை காரணத்துக்காக டெல்லி யூனிவர்சிட்டியில தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிக்கிறோம்னு சொல்றாங்க? அப்ப தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஆபத்தான கூறுகளை பேசாமலேயே நீங்க எதையாவது ஒன்று விவாதிங்கன்னு அவங்க ஒரு விவாத பொருளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாம ரெண்டு பேரும் விவாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அது எப்படிங்க நியாயம்? மாநில அரசு இந்த இருமொழி கொள்கையில அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாஜக. அதாவது அறிவியல் பூர்வமா அணுகுங்க. நீங்க ஏங்க பாஜகவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, திமுகவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தை பிறக்குது இல்ல, குழந்தை பிறந்த உடனே கற்றல் செயல்பாடு தொடங்குதா தொடங்கலையா? குழந்தை பிறந்த உடனே கற்றல் செயல்பாடு தொடங்குது. குழந்தை ஒலியை கேட்குதா, ஒலிக்கு தகுந்த அப்புறம் கண் அசைக்குதா? குழந்தை எந்த பக்கம் திசை, எந்த திசையில ஒலி கேட்குதோ அப்போ ஒலி இந்த திசையிலிருந்து வருது. கற்றல் செயல்பாடு தொடங்கிருச்சா? வளர வளர என்ன செய்தது? உறவுகளை தெரிந்து கொள்குதா? தாயின் மூலமாக அது என்ன செய்யுது? தந்தை அறியுது, மற்ற உறவுகளை புரிந்து கொள்கிறதா அந்த குழந்தை? அதனால தானே அந்த தாய் பேசுற மொழியை தாய்மொழின்னு சொல்றோம். இப்ப தாய் பேசுற மொழி இல்லாமல் சில இடத்துல என்னவா இருக்கலாம், சூழலியல் மொழி, அதாவது வேற ஒரு மொழி, அந்த குழந்தையினுடைய தாயினுடைய மொழி இல்லாமல் வேறு ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் அந்த சூழல்ல இருக்கலாம். அப்போ சூழலியல் மொழியாக அது மாறிவிடுகிறது. ஒன்று தாய்மொழியில் கற்கிறது. அப்படி தாய்மொழி பேசப்படல அப்படின்னு சொன்னா அந்த சூழலியல்ல எந்த மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழியில ஒரு குழந்தைக்கு கற்றல் செயல்பாடு தொடங்குது. இப்ப எந்த மொழியில குழந்தைக்கு கற்றல் செயல்பாடு தொடங்கி விட்டதோ அதே மொழியில அந்த குழந்தை பள்ளியில போய் படிக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் இயல்பானது, உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை. இந்திய சூழல்ல ஆங்கிலம் என்பது தேவையின் அடிப்படையில் கற்கிறார்கள். தேவையின் அடிப்படையில் எப்படி கற்கிறார்கள்? இப்போ மின்னஞ்சல் முகவரி, மின்னஞ்சல் நீங்க தமிழ்ல எழுதிடலாம், ஆனா முகவரி எதுல எழுதுவீங்க? ஆங்கிலத்துல தான் நீங்க எழுதியாகணும் நீங்க. ஆக தவிர்க்க முடியாமல் ஆங்கிலத்தை, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பொருளை கொண்டு போய் கொடுக்கணும். இது ஒரு உடல் உழைப்பு சார்ந்த ஒரு வேலை. ஆனா அங்க போனா என்ன கேட்கிறாங்க? உனக்கு வண்டி ஓட்டுற திறன் இருக்கான்னு கேட்டுட்டு அதை கேட்பதற்கு முன்னாடி கூட கேட்கறது, உங்களால ஆங்கிலத்துல பேச முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்போ எளிமையாக செய்யக்கூடிய ஒரு உடலுறுப்பு சார்ந்த ஒரு படியாக இருந்தால் கூட உனக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்கும் பொழுது அப்ப வேலை வாய்ப்பை அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த முடியல. ஆக வேலை வாய்ப்புக்காக, என் உயர்கல்விக்காக இல்ல மற்ற விஷயங்களுக்காக நான் என்ன படிக்க வேண்டியது? இதுதான் இருமொழி. இந்த இருமொழி என்றது கட்சி சார்ந்ததல்ல. இருமொழி என்றது தமிழ்நாட்டில் இயல்பாக உருவானது. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே தமிழ்நாட்டில் நீதி கட்சி இங்க ஆட்சி செய்த போது இந்த இடத்துல தமிழ் மட்டுமே பயிற்று மொழியா இருந்திருக்கு. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆங்கிலம் ஒரு பாடமொழியா கூட இல்லை. 6ஆவதுல இருந்து தான் ஆங்கிலம் என்பது விருப்ப பாடமாக இருந்திருக்கு. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இருமொழி கொள்கை என்பது ஏதோ ஒரு கட்சி மாநாட்டில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றினதெல்லாம் கிடையாது. இது இயல்பான அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை. இதுல 3வது மொழியாக அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது சூழலியல்ல இல்லாத ஒரு மராத்தி மொழி, நீங்க சொல்ற மாதிரி அது ஹிந்தி கிடையாது சார், எது வேணாலும் படிக்கலாம். இல்ல ஹிந்தி படிச்சா அறிவு வளரும், மாநிலம் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல சார். சார் அப்ப மத்த மொழி படிச்சா வளராதா? அறிவியல் பூர்வமா சொல்லுங்க. ஹிந்தியில இந்த சொற்கள்லாம் இருக்கு, இதுதான் அறிவியல் சம்பந்தப்பட்ட சொற்கள், அதனால இதை கத்துக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, ஏதாவது அறிவுபூர்வமா பேசணும் சார். நேரத்தை கழிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்க கூடாதுல்ல, இல்லையா? அப்படி ஏதாவது இப்போ இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பல சொற்கள் எடுத்துக்கிட்டா அதனுடைய வேர் சொல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா லாட்டின்ல இருக்கு, கிரீக்ல இருக்கு, அல்லது பிரெஞ்சுல இருக்கு, ஜெர்மன்ல இருக்கு வேர் சொல். இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்து எடுத்துட்டா மிச்சம் மீதி இருக்குல்லாம் இசு, வாசு, தட்டு, இவ்வளவுதான் இங்கிலீஷ். சரியா? இப்போ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஹிந்தியில வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படி இருந்தா விளக்குங்க. ஒரு மொழி தானே சார், ஒரு மொழி எனக்கு தேவைன்னா கற்க போறேன். என் சூழலியல்ல இல்லாத ஒரு மொழியை என் குழந்தை கற்கணும்னு சொல்லும் பொழுது அது என் குழந்தைக்கு தேவையில்லாத சுமை. நீங்க செயற்கை நுண்ணறிவு வளர்ந்துருக்குன்றீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம்னு சொல்றீங்க. இப்போ செயற்கை நுண்ணறிவு வளர்ந்த காலத்துல என் குழந்தைக்கு கணினி ஆசிரியர் கொடுன்னு சொன்னா அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க. இன்னும் உலக அளவுல ஒலிம்பிக் பந்தயத்துல தடகள போட்டியில நம்ம பங்கேற்றோமா? கோல்டு மெடல் வாங்குறது, சில்வர் மெடல் வாங்குறதெல்லாம் அப்புறம், முதல்ல பங்கேற்கணும்ல. பங்கேற்புக்கு என்ன செய்யணும்?
தொடக்க பள்ளியிலேயே ஒரு குழந்தைக்குண்டான ஆர்வத்தை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான பயிற்சி கொடுக்கணும்ல. அதற்கு தொடக்க பள்ளியில விளையாட்டு ஆசிரியர் கேட்டா விளையாட்டு ஆசிரியர் கொடுக்க முடியல, பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்க முடியல. இது எதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்களோ மக்கள் கேட்பது எதையுமே கொடுக்காம கூடுதலாக ஒரு சுமையை கொடுக்கிறேன்றீங்க. குழந்தை பள்ளிக்கூடத்துக்குள்ள எது வருது? ஒரு மொழியில அந்த குழந்தையால் எல்லா பாடத்தையும் படிக்க முடியும். அந்த மொழி மூலமாக பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு எந்த மொழி தேவைப்பட்டாலும் அந்த மொழி. இப்ப நான் வந்து படித்து முடித்த பிறகு நான் குஜராத்ல வேலை செய்ய போறேன்னா குஜராத்தி மொழி அங்கிருந்து கத்துக்க போறேன். மகாராஷ்டிரா போறேன் மராத்தி கத்துக்க போறேன். நான் காஷ்மீர் போனா காஷ்மீர் மக்கள் பேசக்கூடிய அங்க தோக்ரி மொழியோ வேற காஷ்மீரி மொழியோ வேற எந்த மொழி எந்த பிரிவு மக்களோட நான் பழகிறேனோ அந்த பகுதி மக்களுடைய மொழியை நான் கத்துக்க போறேன். அல்லது வெளிநாட்டுக்கு போறேன்னா பிரான்ஸுக்கு போறேன்னா பிரெஞ்சு கத்துக்க போறேன், ஜெர்மனுக்கு போனா ஜெர்மன் கத்துக்க போறேன். அது என் தேவையை ஒட்டி. அது ஏன் கட்டாயப்படுத்துற? எண்ணிக்கை 3 கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். திமுக அரசு மத்திய அரசு கிட்ட போகும்பொழுது நாங்க இதை ஒப்புதலுக்கு எடுத்துக்கிறோம், நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லிப்பீங்க. நீங்க கேமரா முன்னாடி சொன்னீங்களா? இந்த 2 பேர் கேமரா முன்னாடி பேசினாங்களா? அப்படி பேசுனாங்க நீங்களே சொன்னீங்கன்னா 100 முறை சொன்னா அது உண்மையாயிருமா? நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிறோம். இங்க கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் என்ன பேசணும் தெரியும். இப்ப கேமரா ரெக்கார்ட் ஆகல, அவரும் இல்ல, இங்க கேமராமேன் இங்க இல்ல, நம்ம 2 பேர் தான் பேசுறோம். நம்ம 2 பேர்ல என்ன பேசுறோம்? நீங்க வந்து இதுதான் அவர் பேசுறாரு நீங்க சொன்னா மக்கள் அதை நம்பணும்னு எதிர்பார்க்கறீங்களா? எனக்கு புரியல. நீங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் எழுதிய ஒரு கடிதம், அந்த கடிதத்தில் நான் கையெழுத்து போடுகிறேன் என்று சொன்னாரே, அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் திரும்ப பெறீங்க? அதுதானே ஆதாரபூர்வமா இருக்கிற அந்த கடிதம் தானே. அந்த கடிதத்தினுடைய கடைசி வரியில என்ன எழுதியிருந்தார் அவரு? நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழு என்ன பரிந்துரைக்கிறதோ அதன் அடிப்படையில் நான் ஒப்புக்கொள்கிறேன்றார். ஒரு தலைமைச் செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு கடிதம் எழுதும் பொழுது அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு உண்டான மொழி நடையோ அந்த மொழியில தான் எழுதுவாங்க. இப்போ டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் இருக்குங்களா, இந்த நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு தூதர்களாக போறவங்க பேசுற மொழின்னு இருக்குல்ல, அப்படித்தான் எழுதுவாங்க. எனவே நான் கையெழுத்து போடுவேன், ஆனா கையெழுத்து போட கண்டிஷன் வைக்கிறாரு. கண்டிஷன் எதுக்கு வைக்கிறாரு? அரசமைப்பு சட்டத்தில் கூறு 14க்கு நேர் எதிராக பிஎம்ஸ்ரீ பள்ளி இருக்குன்றதுனால தானே. கூறு 14 என்ன சொல்லுது? சமத்துவமான வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? 38,000 பள்ளிகள் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்குன்னா சில 100 பள்ளிகளை மட்டும் பிஎம்ஸ்ரீ பள்ளின்னு அறிவின்றீங்க. அது ஆகச்சிறந்த பள்ளியா இருக்கும்ன்றீங்க. அப்ப பிஎம்ஸ்ரீ பள்ளி ஆகச்சிறந்த பள்ளின்னா இது சில 100 பள்ளின்னா அப்ப பல ஆயிரம் பள்ளியில படிக்கிற குழந்தைகளோட நிலைமை என்ன? அப்போ கூறு 14க்கு எதிரானது இல்லையா? கூறு 21 கண்ணியமிக்க குழந்தை படுவோம். இந்த குழந்தைக்கு மனநிலை எப்படி இருக்கும் அந்த குழந்தையோட மனநிலை இருக்கும். உன் பள்ளிக்கூடம் ஆகச்சிறந்த பள்ளிக்கூடம், என் பள்ளிக்கூடம் சாதாரண பள்ளிக்கூடம்னா குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆக கூறு 14க்கு கூறு 21க்கு நேர் எதிராக ஒரு திட்டத்தை கொடுத்து ஏற்க சொல்றாங்களே, அது எப்படி ஏற்கிறது? எனவே நான் குழு போட்டிருக்கேன் தலைமைச் செயலாளர் சொல்றாரு. இப்ப அந்த குழு சொல்லுது இல்ல இது ஏற்க இயலாதுன்னு சொல்லுது. ஏற்கல, அவ்வளவுதானே. சொல்லிட்டு தானே செய்யறாங்க, சொல்லாம ஒண்ணும் செய்யலையே. குழு சொன்னாதான் நான் கையெழுத்து போட முடியும்ன்றது தெளிவா சொல்லியிருக்காருல்ல. அப்புறம் திரும்ப திரும்ப நீங்க கையெழுத்து போடுறேன்னு சொன்னதுக்கு முன்னாடி இருந்த வார்த்தையை பத்தியே நான் பேச மாட்டேன்னா எப்படி? நீட்டில கூட தான் 254(2)ல வந்து தெளிவா சொல்லியிருக்கு குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் போடணும்ட்டு. 254(2) தான் பொருந்தும். 254(2) பத்தி பேசாம 254(1) பத்தி தான் பேசுறீங்க. இப்போ உங்க வசதிக்கு எதை வேணாலும் மறைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு வசதி என்னவோ அது பேசுவீங்கன்னா இது எப்படி வந்து ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும்? மக்களிடமிருந்து வாங்கிய வரி பணத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அந்த கடமையை செய்ய தவறுகிறது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக, கல்விக்கு எதிராக, மாணவர் நலனுக்கு எதிராக ஒரு கொள்கையை அறிவித்துவிட்டு அதை எல்லா மாநிலம் ஏற்றுக்கொண்டது நீயும் ஏற்றுக்கொள் என்று திணிக்கிற அந்த ஏற்பாடு இங்க இருக்கு. எனவே 2016 இருந்து வரைவு காலத்திலிருந்து என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு சொன்னமோ அந்த வரைவில் இருந்த ஆபத்துகள் அத்தனையும் சேர்ந்துதான் 2020 கல்விக் கொள்கையை அறிவித்திருக்கிறாங்க. எனவே கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான், கல்விக் கொள்கையின் கூறாக இருக்கிற திட்டங்களை ஏற்றால்தான் நான் வரி தருவேன் என்று சொல்வதற்கு ஒன்றிய அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தமிழ் எம்பிகள்லாம் வந்து நாகரிகமற்றவர்கள், நேர்மையற்றவர்கள் சொல்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி எடுத்து? அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை காட்டுதுன்றதுதான். சரிங்களா? அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை காட்டுது. நாகரிகமற்றவர்னா எப்படி? எந்த வகையில? உடை சரியா அணிந்து வராமட்டாங்களா? பேசின மொழி இல்லையா? கேள்வி கேட்டா நாகரிகமற்றதா? கேள்விதானே கேட்டாங்க. கேள்வியில அவங்க பயன்படுத்துற சொல், அவர் இப்ப பயன்படுத்தி இருக்கிற சொல்லுதான் நாகரிகமற்ற சொல். நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத சொல். தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்களா யாரை நீங்க இங்க வந்து சிக்கல்ல உள்ளாக்குறீங்க? அந்த நாகரிகமற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? அந்த அளவுக்கு நாகரிகம் என்றால் என்ன, அநாகரிகம் என்றால் என்ன தெரியாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருக்காங்களா? இறையாண்மை கொண்ட மக்கள் இருக்கிறாங்களா? எனவே ஒட்டுமொத்தமாக தமிழர்களை பார்த்து, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று சொல்றதாகத்தான் அது பொருள்படுமே தவிர அது ஏதோ பிரதிநிதியை மட்டும் சொல்லிடல. ஏன்னா அவர் வந்து பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி.
மக்களவை உறுப்பினர் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ மக்கள் எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் நாகரீகமற்றவர்களை தேர்ந்தெடுத்தாரா? இல்ல நாகரீகத்துக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்க? அதை சொல்லுங்க. நாகரீகத்துக்கு என்ன? நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கும் பொழுது குடியரசுத் தலைவரை அழைக்காமலே திறந்தது நாகரீகமா? அதுதான் உங்களோட நாகரீகமா? சொல்லுங்க. நாகரீகம்னா என்ன? நீங்க தான் டிபெண்ட் பண்ணணும். குடியரசுத் தலைவர் ஏன் வரல? குடியரசுத் தலைவர் தானே குடியரசுத் தலைவர் சட்டத்திற்கு கையெழுத்து போடலன்னா நாடாளுமன்ற இயற்ற எந்த சட்டமும் சட்டமாகாத. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தானே தொடங்கி வைக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும். ஒரு அரசு புதியதாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அந்த அரசனுடைய ஆட்சி காலம் தொடங்கும் பொழுது குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றுகிறார். எனவே நாடாளுமன்றத்துக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் இல்லாமலே நாடாளுமன்ற வளாகம் திறக்கப்பட்டது. அதுதான் உங்க நாகரிகமா? அப்ப அந்த நாகரிக அளவுகோல் வைத்தீங்கன்னா அப்படி அதெல்லாம் நாங்க நாகரிகமா ஏத்துக்கிறது இல்லை என்றுதான் தமிழர்கள் சொல்லணும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நாகரிகம் என்பது எல்லோரையும் சமத்துவமாக நடத்துங்க, ஆண் பெண் என்கின்ற பாலின பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழர்களை பொறுத்த வரைக்கும். எனவே நீங்க எதிர்பார்க்கிற நாகரிகம் எங்க கிட்ட இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை சமமாக நடத்து, எல்லா மொழிகளுக்கும் உரிமை கொடு, எல்லா மொழிகளையும் சமமாக நடத்து என்பதுதான் நம்முடைய நாகரிகம். சார், இப்போ மத்திய அரசுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் மொழி இப்ப வந்த மொழி, சமஸ்கிருதம் தான் மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் நேரத்தை வீணடிக்கிறீங்க? நியாயமா பேசுங்க சார். இது அவங்க கேட்கறத விட்டுட்டு போகணும். நீங்க கேட்கணும்னு உங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்தா அதுக்கு என்னுடைய நேரத்தையும் வீணாக்கிட்டு உங்களுடைய நியாயமா என்னங்க? யாருங்க உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க? யாரு உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க? உங்களுக்கு வேற கேள்வியே இல்லை, வேற விஷயமே இல்லை, அதனால இதை எடுத்துக்கிட்டீங்க. இதை தவிர என்னால வேற எதையுமே புரிஞ்சுக்க முடியல. ஒரு விவாதத்துல ஒரு நியாயம் இருக்கணுங்க. ஒரு விவாதத்துல ஒரு நியாயம் இருக்கணும். இந்துஸ்தானி மொழி என்ற ஒரு மொழி இந்தியாவில் பேசப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய டெல்லியில மையமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் இந்துஸ்தானி மொழியை அவர்கள் அலுவல் மொழியாக கொண்டிருந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் கிட்டத்தட்ட 300 ஆண்டு இங்க ஆட்சி பண்ணி இருக்கிறான். மக்களுடைய பல்வேறு கூறுகளை அவன் கண்டுபிடிச்சுதான் அவன் என்ன முடிவுக்கு வர்றான்னா, இந்த மக்களை பிளவுபடுத்தாமல் எதையே முடியாதுன்னு நினைக்கிறான். ஹிந்துஸ்தானி மொழியோட சமஸ்கிருத மொழியை கலந்துதான் இந்தி உருவாகுது. ஹிந்துஸ்தானி மொழியோட பாரசீக மொழி கலந்துதான் உருது உருவாகுது. உருதுவை கொண்டு போயிட்டு இஸ்லாமியர்களோடையும் ஹிந்தியை கொண்டு போய் இந்துக்களோடையும் அடையாளப்படுத்தி நீ வேற நான் வேறன்னா, வெறும் வங்க பிரிவினை மட்டும் அவன் செய்யல. வங்கத்தை பிரித்து இது இஸ்லாமியர்களுக்கான நாடு, இது இந்துக்களுக்கு அது மட்டும் சொல்லல. அவன் மொழியிலையும் பண்பாட்டு ரீதியாகவும் நீ வேற அவன் வேறன்னு பிரிக்கிற அந்த ஏற்பாடை பிரிட்டிஷ்கார செய்யுது. அப்படி உருவான மொழி தான் இந்தி மொழி. ஆனால் தமிழ் மொழி அப்படியா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் அம்பேத்கர் ஜாதியை பற்றி ஆய்வு செய்வதற்கு போறார். ஜாதியின் தோற்றத்தை பற்றி ஆய்வு செய்ய போனவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு தகவலை அவரை உணர்றாரு. என்ன உணர்றாருன்னு கேட்டா, இந்தியா முழுக்க நாகர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அது நாகர்கள் ஒரு மொழி பேசியிருக்காங்க. அதுதான் இந்தியாவுடைய தொன்மையான மொழி. அந்த மொழியை இது நாள் வரை பேசிக் கொண்டிருப்பவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கிறார்கள். அதுதான் தமிழ் மொழின்னு சொல்ற பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய தாய்மொழி தமிழ் கிடையாது. எனவே அவர் தமிழ் பற்றின் அடிப்படையில் சொன்னாருன்னு சொல்ல முடியாது. வேற ஒரு ஆய்வு செய்கிறாரு. அந்த ஆய்வின் போது ஒரு மொழி குறித்த ஒரு பார்வை அவருக்கு கிடைக்குது. இந்த ஆய்வை நீங்க மேற்கொண்டு நடத்தவே இல்லையே. அவர் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாருல்ல, அது உண்மையா நாகர்களா நம்ம சொல்லலாம். இப்ப நாகப்பட்டினம் இருக்கு, உங்களுக்கு நாகர்கோயில் இருக்கு. இந்த நாகான்றது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. எனவே அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்குன்னு கூட புரியலாம். ஸோ ஒரு தொன்மையான தமிழ் மொழி என்பதை எல்லோரும் அறிந்தது, உலகம் முழுக்க அறிந்தது. அது போய் இப்பொழுதுதான் பிறந்தது அப்படின்னு சொல்றதுன்றது தேசிய கல்விக் கொள்கையில அப்படித்தான் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய மொழி வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம். இந்தியாவினுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம். எனவே சமஸ்கிருதத்தை எல்லா நிலையிலையும் எல்லா வகையிலையும் வசதியாக மாணவர்கள் படிக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சிருவோம்னு எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு இணையாக இந்தியை கூட அவங்க எழுதலை. அது இணையாக மற்ற எந்த மொழியும் மற்றதெல்லாம் பிற செவ்வியல் மொழின்ற பிரிவில் தான் வருது. இதுதான் செவ்வியல் மொழி, அதெல்லாம் பிற அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆக ஒரு மொழி செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்றதுக்கோ அல்லது ஒரு மொழி தொன்மையான மொழி என்று சொல்வதற்கோ அந்த மொழியில் இருக்கிற சொற்களுடைய வேர்ச்சொல் தான் முக்கியம். தமிழை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் இங்கேயே இருக்கு. தமிழுக்கு வேர்ச்சொல் பிற மொழியில் எடுக்கணுமா? அவசியம் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு ஆங்கிலத்தில் அப்படியா, ஹிந்தியில் அப்படியா? வேர்ச்சொல் வேற இடத்துல எடுக்கணும். எனவே
தமிழ் என்பது மிகவும் தொன்மையான மொழி என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்ல பல்வேறு வகையான வளர்ச்சி போக்குகள் இருந்திருக்கு. எழுத்து வரி வடிவம் காலம் காலமாக வளர்ந்து வந்திருக்கு. அது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒரு அறிவியல் மொழியாக அது வளர்ந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் தமிழ் மொழியில வெறும் புராணங்கள், இதிகாசங்கள் இது மட்டுமே பேசப்பட்ட ஒரு காலகட்டம் ஒன்று உண்டு. அதனால அதை கடந்து இன்றைக்கு மருத்துவ புத்தகங்கள் தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு, சட்ட புத்தகங்கள் தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு. தமிழ் வழியில படித்தவர்கள் பலர் இஸ்ரோனுடைய விஞ்ஞானிகளாக இருந்திருக்கிறாங்க. இஸ்ரோனுடைய தலைவராக முன்னாடி இருந்த டாக்டர் சிவன் யாரு? கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ் வழியில தொடக்கப்பள்ளியில படித்தவர். திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர் யாரு? இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில தமிழ் வழியில அரசு பள்ளியில படித்தவர் தானே. இப்போ இருக்கிறார இயக்குனராக அவரு யாரு? தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே. வீர முத்துவேல் யாரு? உங்களுக்கு தென்காசியில இருந்து ஒரு கிட்டத்தட்ட 9 பேருக்கு தமிழ்நாடு அரசு 25 லட்ச ரூபா கொடுத்தாங்களே, அவங்கெல்லாம் யாரு? தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ்ல படித்தவர்கள் தானே. இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு என்னமோ போற போக்கில் எதையாவது ஒன்று விவாதிங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. நாம உட்கார்ந்துட்டு போகணும்னா அப்போ தமிழர்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? இன்னும் 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் கூட அரசின் முழு நிதியில் இயங்குற பல்கலைக்கழகம் இருக்காது. அரசின் முழு நிதியில இயங்குற பல்கலைக்கழகம் இயங்காது. எந்த காரணத்தை அடிப்படையில் சொல்றீங்க? படிக்காமலே இருந்தா என்ன செய்யறதா? ஆர்.என். ரவி சொல்றாரு, தேசிய கல்விக் கொள்கை 66 பக்க ஆவணத்தை படிக்கவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது படிச்சாதானே தெரியும் அதுல கல்வின்னு ஒண்ணு இன்னவே இல்லை. கல்வின்னு இல்லாத ஆவணத்தை போய் கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் கல்விக் கொள்கை நிராகரிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? நீங்க என்ன சொல்லணும்? கல்வியை பத்தி பேசாத ஆவணத்தை எப்படி ஏற்க முடியும் தானே பேசணும். அப்படி பேச மாட்டேன்றீங்களேன்னு தானே திரு ஆர்.என். ரவி கஷ்டப்பட்டாரு. நீங்க கல்விக் கொள்கையை பத்தி கல்விக் கொள்கையை படிக்காமலே நீங்க பேசுறீங்களேன்னு அவர் ஏன் சொல்றாரு? அதுல அவங்க தெளிவா எழுதி வச்சிருக்காங்க, நாங்க முழு நிதியை செலவு செய்ய மாட்டோம். நீங்க பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் உங்களுக்கு கோர் ஏரியாவுக்கு மட்டும்தான் அவங்க செலவு செய்வாங்களாம். மற்ற செலவுகள் எல்லாம் என்ன செய்யணும்னா நீங்களா நிதியை திரட்டிக்கணும். எப்படி தொண்டு உள்ளம் கொண்டு யாருக்கா நிதி தர்றாங்களான்னு பாருங்க. தனியார் நிறுவனங்கள் கிட்ட சமூக பொறுப்புன்ற அடிப்படையில் நிதி வாங்கிக்கோங்க. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில நிதி வாங்கிக்கோங்க. இப்படி நீங்க நிதி இது எல்லாம் இல்லைன்னா அடுத்து என்ன செய்வாங்க? கட்டணத்தை உயர்த்துவாங்க. கட்டணம் கட்டி படிக்கணும். அரசு கல்லூரியில் அரசு பல்கலைக்கழகத்துல கட்டணம் கட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேருக்கு வேண்டுமானால் அது எதுவா இருக்கலாம், அரசு பல்கலைக்கழகமா இருக்கலாம். ஆனால் அந்த சுயநிதி பல்கலைக்கழகமாக, சுயநிதி கல்லூரியாக நீங்க கட்டணம் கட்டி படிச்சுக்கணுமே தவிர அரசின் செலவுல இருக்காது. இப்போ டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தோட விடுதி பல மடங்கு உயர்த்திட்டாங்க. வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பலர் அங்க படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் இந்த கட்டண உயர்வு இருந்தா எங்களால இந்த கட்டணத்தை கட்டி படிக்கவே முடியாது, இந்த கட்டணம் இருந்திருந்தா நாங்க விண்ணப்பிச்சு கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க அலர்னாங்களா அந்த போராட்டத்தில், அந்த விடுதி கட்டணத்தை உயர்த்திய போது. இதுவே அந்த சிக்கல் அந்த ஒட்டுமொத்தமாக சந்தையிடம் கொடுத்து விடக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் மேல்நிலை பள்ளிக்கல்வி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து இளநிலை பட்டத்துக்கு போகணும்னா நீங்க காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் மாதிரி எழுதிட்டு தான் வரணும். நீட்ல மொழிப்பாடம் கிடையாது. ஆனா CUETன்னு சொல்லப்படுற காமன் 2 பேப்பர் இருக்கு மொழிப்பாடம். 13 மொழிகளை கொண்ட ஒரு குழு, அதிலிருந்து ஒரு மொழிப்பாடம் கிளியர் பண்ணணும். 20 மொழிகளை கொண்ட இன்னொரு குழு இருக்கு. ஆக பள்ளியில இருந்து மாணவர்களை தனியார் பயிற்சி மையத்தை நோக்கி தள்ளக்கூடிய சூழ்ச்சி உங்களுக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக தனியார் கிட்ட கொடுக்கறத பத்தியும் சமமான கற்றல் வாய்ப்பு இருக்காது. சிலருக்கு மட்டும்தான் ஆக சிறந்த பள்ளிகள் இருக்கும், பலருக்கு அப்படி பள்ளிகள் இருக்காதுன்னு வெட்ட வெளியா அவங்க தாளில் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு மேல வேற என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்ப இதை பற்றியெல்லாம் விவாதிக்காமல் இருங்கன்றதுனால அவங்க தங்கள் இஷ்டத்துக்கு எதை வேண்டுமானாலும் தெருவில் இருந்தும் பேசுவாங்க, நாடாளுமன்றத்துக்குள்ள 2க்கும் வித்தியாசம் இல்லாமல் பேசுவாங்க என்பது எப்படி நியாயம்? இதன் மூலமா பிஜேபியோட உண்மை முகம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு எம்பிகள்லாம் சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கே தெரிய வருது இல்ல? உங்களுக்கே தெரியுது இல்ல? அவங்க PMC பள்ளி கூறு 14க்கு எதிரானதுன்னு நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லுங்க. அப்படிதானே அவங்க பேசணும். அப்படி என்ன அர்த்தம்? கூறு 14க்கு எதிரானது அல்லன்னு சொல்ல முடியல, அதனால வேற ஏதோ பேசுறீங்க, அப்படிதானே? இதனை தமிழ்நாட்டு எம்பிகள் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கே விளங்கி இருக்கணுமே. ஏன் கூறு 14ன்னா சமத்துவ கோட்பாடு, PMCன்னா ஆகச் சிறந்த பள்ளி, கேந்திர வித்யாலயால சில கேந்திர வித்யாலயாவை PMC பள்ளின்னு சொல்லிட்டீங்க, மற்ற கேந்திர வித்யாலயா PMC பள்ளின்னு சொல்லல. அப்போ இந்த கேந்திர வித்யாலயக்கும் இந்த கேந்திர வித்யாலயக்கும் என்ன வித்தியாசம்? இது PMC, இது வெறும் கேந்திர வித்யாலயா.
சரியா? ஆக இந்த பிஎம்ஸ்டி வலைதளத்துல போய் பார்த்தா அது என்ன சொல்லுது? அது ஆகச்சிறந்த பள்ளின்னு சொல்லுது. அப்ப இந்த கேந்திர வித்யாலயா ஆகச்சிறந்த பள்ளி கிடையாதா? அப்ப அது கூறு 14க்கு எதிரா இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஆமா இல்லன்னு நீங்க பதில் சொல்லணும். அப்ப ஆமா இல்லன்னு பதில் சொல்லணும் என்ன அர்த்தம்? நீங்க சொல்ல விருப்பப்படல. அது இல்ல, அது கூறு 14க்கு நேர் எதிரானதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. எனவே அது ஒப்புக்கொள்ள மனசு இல்லாம எதையோ பேசுறாங்க. உங்க உண்மை முகம் வெளிப்படுது மக்களுக்கு. மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு நேரில் வந்து பதிலளிச்சதுக்கு நன்றி. நன்றி.